ஹாய் காய்ஸ். வாழ்க்கை உயர்த்தும் பழக்கங்களில் ஒழுக்கம் ஒரு முக்கிய பழக்கம்னு நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. யாருமே பார்க்காத நேரத்துலையுமே நாங்கள் சரியாக நடந்துக்கிறது தான் ஒழுக்கம்னு சொல்லுவாங்க. அதுதான் மனிதனை உயரத்துக்கு கொண்டுட்டு போகிற அற்புதமான சக்தியும் கூட. நேர்மையான ஒழுக்கம், பொய்யில்லாத வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை. பொய் தற்காலிகமாக எங்களை காப்பாற்றினாலும் உண்மைதான் வாழ்க்கையை காப்பாற்றும்னு சொல்கிறாங்க. அடுத்த சாப்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு புதிய புதிய வீடியோஸ் கொண்டு வரதுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்குது. ஒழுக்கத்தில் அடுத்த சாப்டர் என்னன்னு கேட்டால் பஞ்சுவாலிட்டி. அதுதான் நேரம். நேரத்தை மதிக்கிற மனிதனை தான் வாழ்க்கையை மதிக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்க நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க. வாழ்க்கையில் வெற்றி உங்களை தேடி வரும். அடுத்தது சுய கட்டுப்பாடு, செல்ஃப் டிசிப்ளின். சோம்பேறித்தனத்தை கட்டுப்படுத்தினா வெற்றி கட்டாயம் வருமா? எத்தனையோ சாதனையாளர்கள் வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சோம்பேறித்தனத்தை விலக்குனா அவங்களும் இந்த உலகத்துல வெற்றியாளர்கள்னே சொல்லலாம். அடுத்தது மரியாதை. நாங்கள் மற்றவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறோமோ, சின்னவங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி, நாங்கள் கொடுக்குற மரியாதை மூலம் தான் எங்களுடைய மரியாதை தீர்மானிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கே மரியாதை கொடுக்க ஆரம்பிங்க. அடுத்தது பொறுமை. அவசரம் தோல்வி, பொறுமை வெற்றி. பொறுமை இல்லாமலாம் இந்த உலகத்தில் யாராலையுமே வாழ முடியாது. எத்தனையோ பேருடைய வாழ்க்கை பொறுமையில தான் ஓடிட்டு இருக்குன்னே சொல்லலாம். கேட்டு பார்த்தால் எத்தனையோ பேர் ஏன் வாழ்கிறேன், எதுக்கு வாழ்கிறேனே தெரியலை, பொறுமையாக இருக்கிறேன், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதுதான் இந்த பொறுமை. பொறுமை இல்லாமல் எதையுமே சாதிக்க முடியாதுன்னு சொல்லலாம். அடுத்தது நன்றி உணர்வு. நன்றி உணர்வு. நாங்கள் நன்றி சொல்லும் போது இருக்கிறத விட அதிகமான விஷயங்கள் எங்களை தேடி வரும்னு சொல்லுவாங்க. நன்றி சொல்ல ஆரம்பிங்க, வாழ்க்கை ரொம்ப மாயாஜாலமாக மாறும். அடுத்தது அதிர்ஷ்டம் சிலருக்கு மட்டும் இருக்கும், ஆனால் உழைப்பு எல்லாருக்குமே இருக்கும். உழைப்பை நாங்கள் எப்போவுமே நம்பி இருக்கலாம், ஆனால் அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். உழைக்க ஆரம்பிங்க, வாழ்க்கை மாறும். அடுத்தது தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை இல்லாமலாம் இந்த உலகத்தில் யாராலையுமே வாழ முடியாது. நீங்கள் உங்களை நம்பினா உங்களுக்கு தேவையானது எல்லாமே உங்களை தேடி வரும். நீ உன்னை நம்பினால் உலகம் உன் பின் தொடரும்னு சொல்கிறாங்க. அடுத்தது பேசும் ஒழுக்கம். வார்த்தைகள் மருந்தாகவும் இருக்கும், விஷமாகவும் இருக்கும். ஒரு வார்த்தை சில பேரை கொலை செய்யலாம், சில பேரை வாழவும் வைக்கலாம். என்ன பண்ணணுன்றத இன்னைக்கே யோசிங்க. வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருங்க. தவறான பழக்க வழக்கங்கள் நண்பன் போல் எங்களை தேடி வந்து எதிரி போல அழிச்சிருமா? ஒழுக்கம் வாழ்க்கைக்கு என்னென்னலாம் கொண்டு வரும்னு கேட்டால் நல்ல பெயர், நிம்மதி, நம்பிக்கை, உடல் நலம், உண்மையான வெற்றியை கொண்டு வரும்னு சொல்கிறாங்க.